ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபக் கேமர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி தான் விளாட போகிறோம். அது கரியர் மோடில் கேம் சேஞ்சர் 5ல் டாஸ் போகிறாங்கோ. நம்ம எப்பயும் போல் எச்சே கேட்போம். தலை தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் டாஸும் நம்ம தான் பவுலிங் தான் எப்போவும் ஃபஸ்ட் ஓவர் எப்போவுமே நம்ம போடுவோம். அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். விராட் கோலி பில் ஸ்டார்டிங்கை ஓப்பன் பண்ண வராங்க. நம்ம எங்கே பவுலிங் போட வரோம். பயங்கரமாக இருப்போம். அங்கே சிஎஸ்கே ஆர்சிபி நம்ம அது நடுவில் இருக்கோம். 87 விக்கெட்டு எப்படின்னு எனக்கே தெரியல. இன்னும் கொஞ்சம் இந்த மேட்ச்சில் நல்லா விளாட்ணுன்னா 100 விக்கெட் ஆக்கலாம். அது எல்லா பாலையும் நீ விக்கெட் எடுக்கணும் ப்ரோன்னு நான் சொன்னேன். ஓகே, இந்த சீசனை நல்லா விளாட்னா 100 விக்கெட் எடுக்கலாம். ஓகே, ஒரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்டில் பார்த்தேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 900ன்னு இருக்குல்ல, அதில் வந்து டிக்கு கொடுத்தோன்னா பாலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்புக்கு நேராக வச்சு போட்டோன்னா விக்கெட்டு விழுன்னு சொன்னார். அது ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லா பாலையும் அது மாதிரிலாம் போட மாட்டேன். முதல்ல பார்ப்போம். ஓ, போல் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது. போல்டு ஃபஸ்ட்டு பாலே போல்டு மக்கள். ஓகே, அதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ரியலாக இருக்காது. நம்ம நேர்மை நீதியாக விளாடலாம். ஓகே, இன்னும் லைக் சப்ஸ்கிரைபர் யாராக பண்ணாத பார்க்குறீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். ஓ, போல்டு மக்களே. இந்த வாட்டி நான் அதை சத்தியமாக ஆன் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா காட்டக்கூட செய்கிறேன் பாருங்கள். இருங்க, இது ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கே ப்ரோ? ஐயோ ப்ரோ. ஓகே, இங்கே பாருங்கள். ஆன் பண்ணலை, பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணலை. போல்டு நானாக எடுத்தேன். இந்த மாதிரி எடுக்கும் போது வர சந்தோஷம் தாங்க நல்லாயிருக்கும். அது நம்மளே போட்டால் மோடு போட்டிருக்கோம், அதனால தான் விக்கெட் வந்துச்சுன்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம இதில் போடாத எடுத்தால் அது நல்லாயிருக்கும். 2 விக்கெட்டு ஓவர்லேயே சூப்பர். ஓகே, நல்ல வேலை தத்துட்டார். இன்னும் ஒரு ரன்னு கூட கொடுக்கல நம்ம. சூப்பர். பேசிகிட்டே இருக்கும் போது அடிச்சிட்டாரு. பவுண்ட்ரி. விராட் கோலி நம்ம இன்னும் பாலே போடலை. போட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த வாய்ப்பு இந்த வாட்டி கிடைக்கல. மேபி அவர் இருந்தார்னா இங்கே இன்னொரு பவுண்ட்ரி சித்தி சர்மாவுக்கு. ஓவரம் முடிஞ்சு எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அப்பா இங்கே வந்தாச்சு. பவர் பிளே முடிஞ்சோடனே போட. ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ இது ஆட்டோ ப்ளே பண்ணும் போது இந்த ஏஐ கூட சேர்த்து நம்ம ஓவரையும் போட்டிருக்குது. மன்னிச்சிருங்க. அதனால் நம்மளுக்கு 2 ஓவர் தான் இருக்குது. இந்த 2 ஓவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓவராக போடலாம். ஓகே ஓகே ப்ரோ, கரெக்டாக போடு ப்ரோ. விக்கெட்டேஸ் வந்துருக்கிறாரு. 1 விக்கெட்டு போயிருக்குது. ஓ, பால். அதே தான் திருப்பியும் சொல்கிறேன். நான் அந்த இது ஆன் பண்ணலை, பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணலை. நான் ஆன் பண்ணாமல் தான் போட்டேன். மொத்த மேட்ச்சே பவுலிங்கில் மாஸ் காமிச்சுன்னுக்கிறோம். நம்ம சூப்பராக போட்டுன்னு இருக்கோம். சத்தியமாக நான் அந்த ட்ரிக்கு போடல. நானே போட்டு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துன்னு இருக்கேன். ஓ ப்ரோ, ஒரு மாதிரி சுமாராக ஆடுறாங்க. 3 பால் டாட்டா இருக்குது. என்னன்னு பார்ப்போம். ஓகே, சுமாராக ஆடுறாங்கன்னு சொன்னோடனே அடிக்கிறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு யாரும் சப்ஸ்கிரைபர் லைக்காமல் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே. ஓ இந்தா ப்ரோ, மறுபடியும் போட்டுறியா? இல்லை, தடுத்துட்டார். சூப்பர். சரி, ஓவர் முடிஞ்சு. இதோட லாஸ்ட் ஓவர் தான் போடுவோம். இப்போ லாஸ்ட் ஓவரில் ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. இதுவும் நிறைய ரன்னை கொடுத்துக்கிட்டு இருக்குது. 3 விக்கெட் எடுத்து நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். நம்மளுக்கு எப்பவும் போல் பவர் பிளேக்குள்ளேயே வந்துச்சு. இருங்க ப்ரோ. ஓகே, பட்டுருச்சு ப்ரோ. 4 போயிடுச்சு. நல்லா வேலை. லேட்டு டைமிங் தான், ரொம்ப லேட்டு போயிடுச்சு. நல்ல வேலை. அந்த சவுண்ட் அதிகமாக இருந்துச்சா அவங்களுக்கும் கேட்காது. வேறு அதை கம்மி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பாலை போட வேண்டார். அங்கே பாருங்கள், பால் பேட்டில் படவில்லை. இன்னும் வந்த உடனே ஒரு பவுண்ட்ரி, அதுவும் ஃப்ளூக்கில் போன ஒரு பவுண்ட்ரி. இந்த வாட்டி இந்த பட்டனை அமுக்கிற ஏன் அமுங்க மாட்டேதுன்னே தெரில ப்ரோ. ஐயோ தேவையில்லாத வேலை ப்ரோ. உனக்கு தேவையில்லாத வேலை ப்ரோ. ருத்ராஜ் ப்ரோ, ஏன் ப்ரோ ஓடுன? எஸ், பட்ருக்கு. இது 6ன்னு நினைக்கிறேன். இல்லை, பவுண்ட்ரிக்கு. ஏன் ப்ரோ 6 போக மாட்டேது? ஏன் ப்ரோ? படுறதெல்லாம் லேட்டுன்றானுங்க.
இல்லை ஏர்லின்றானுங்க, எதையாவது சொல்லி சமாளிச்சிடறானுங்க. ஓ ஃபுல்லாக அட்டாக்கிங் இதுவில் தான் ஆட போகிறோம். ஓ ஓ சூப்பர் ஷாட்டுங்க. எஸ் பவுண்ட்ரி. அது ஒரு மெய்டன் ஓவரை போட விட்டார். ஜாஸே சொல்லிவிட்டேன். அண்ட் இங்கே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ப்ரோ. ஓ ப்ரோ ஃபா ஓகே கேட்டு நினச்சேன் திடீர்னு ஏரில் பிறந்தவொடனே ப்ரோ. எஸ் எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. இதே மாதிரி தான் ப்ரோ, இதே தான் ப்ரோ எனக்கு வேணும். இதே மாதிரியாக விளையாடிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இந்த மேட்சை சீக்கிரமாக முடிச்சிடலாம் ப்ரோ. ஓகே புவனேஸ்வர் குமாரை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். எஸ் ப்ரோ. இன்னொரு முடிஞ்சு மொத்தமாக முடிஞ்சு. வாய் விட்டுக்கினே இருந்தேன் நான். புவனேஸ்வர் குமாரை போட்டு வெளுத்து வாங்குறோம் ப்ரோன்னு. நல்லா ஹைட்டு போச்சு. என் 6 இல்லை 4 போகும்னு நினச்சி. ரெண்டுமே போகாத ஸ்ட்ரைட்டாக போயிட்டு விக்னேஷ் ஐயர்கிட்ட போயிட்டு வந்துச்சு கை. அங்கே பாருங்கள் பொட்டின்னு ஓடுறேன் நான் இல்லை ருத்ராஜ். அது முடிஞ்சு ப்ரோ. ஏ ப்ரோ 10 ரன் 10 பாலுக்கு 5 ரன்னு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ வின் பண்ணுற ப்ரோ. சூப்பர் ப்ரோ. போடு ப்ரோ. மஜா முகேஷ் சௌத்ரி பயங்கர மஜா ப்ரோ. நீ போயிடு ப்ரோ. அப்பா போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ரன்னு தான் வின் பண்ணிடலாம். ஆனால் 9 விக்கெட்டை விட்டுக்கிறாங்க. இவ்வளோ எண்ணத்துன்னு சொல்ல ப்ரோ. ஒரு ரன்னு ப்ரோ. சிங்கிள் எடுத்துட்டு ஓட்டு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான் சில்லாம் போயிட்டேன். ப்ளீஸ் ப்ரோ ஒரு ரன் ப்ளீஸ். அவ்வளோதான் ப்ரோ. மஜா ப்ரோ. சூப்பர். ஒரு வழியாக பேக் டு பேக் ஹேட்ரி விக்கெட்டு ஹேட்ரி வின்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரோம். வின் பண்ணியிருக்கோம் அந்த மேட்ச்சை. செம்மையாக போயிருக்குது போல ஒரு மேட்ச்சு. ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம். ஆனால் டவால் பிரேவிஸ் பயங்கரமாக ஆடிறாரு. விராட் கோலி விக்கெட் எடுத்துருக்காரு. விராட் கோலி வந்து பவுலிங்லாம் போட்டுக்கிறாரு போல். தோனி டக் அவுட்டு. பேட்டிங்கில் அவ்வளோ இல்லை, ஆனால் டவால் பிரேவிஸ் சூப்பராக ஜெயிக்கிறாரு. குர்னால் பாண்டியாவும் 3 விக்கெட் எடுத்து பயங்கரமாக போயிருக்குது மேட்ச்சே. சூப்பர். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்காது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதில் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. அடிக்கடி வீடியோ எடுக்கும் போது மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த எபிசோடு வர வரைக்கும் கீப் ஃபைட்டிங் கைஸ். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.